ஹலோ ஆல், நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட் ரிலேஷன். ஆல்ரெடி இதில் நம்ம டைப் 1 ரிலேஷன் பசில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி டைப் 2 டெசிஃபரிங் ஜம்பிள்ட் அப் டிஸ்கிரிப்ஷன். இந்த டைப்பில் நமக்கு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நமக்கு ப்ராப்ளம் எந்த மாதிரி இருக்குன்னா, இங்கே நம்பர் ஆஃப் பர்சன் அவங்க வந்து கம்மியாக தாங்க இருப்பாங்க. அண்ட் அதுலேயுமே உங்களுக்கு ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள 2 விதமாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சனை இன்னொரு பர்சனோட ரிலேட் பண்ணுவாங்கங்க. அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது அப்படி தான் நமக்கு கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் மற்ற 2 டைப்பை விட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? Pointing towards a person, a man said to a woman, his mother is the only daughter of your father. How is the woman related to that person? தமிழ்லையும் பாருங்க. ஒரு ஆண் ஒருவரை சுட்டிக்காட்டி ஒரு பெண்ணிடம் தன் தாய் உன் தந்தையின் ஒரே மகள் என்று சொன்னார். அந்த பெண்ணிற்கும் அந்த நபருக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்களா? இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே ஹிஸ் அப்படின்னு இருக்குல்லங்க. இந்த ஹிஸ் யார் டினோட் பண்ணுது? இந்த மேனை தான் டினோட் பண்ணுது. ஏன்னா இந்த மேன் தான் யார்கிட்ட சொல்கிறாங்க? இந்த விமன் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்களா? ஸோ இந்த ஹிஸ் அப்படின்றது யாருங்க டினோட் பண்ணுது? இந்த மேல். ஸோ அவர் தான் டினோட் பண்ணுது. இஸ் அ ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர்னு இருக்கா? ஸோ இந்த யோர் யாருங்க டினோட் பண்ணுது? அங்கே லிசனர் யார்? இந்த விமன் தானே. ஸோ இந்த யோர் அப்படின்றது இந்த விமனை ரிலேட் பண்ணுது. தமிழில் இந்த தன் அப்படின்றது ஆணையும் இந்த உன் அப்படின்றது அந்த விமனையும் ரிலேட் பண்ணுது. இப்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஹிஸ் மதர் இஸ் அ ஒன்லி டாட்டர்னு சொல்கிறாரா? ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம் சார்ட்டில் மேலாக இருந்தால் எப்படிங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணுவோமா? ஹிஸ் மதர் அப்படிங்கும்போது ஸோ அடுத்த ஜென்ரேஷன்னா ஒரு வெர்டிக்கல் லைன், மதர்னா ஃபீமேலா ஸோ ஒரு சர்க்கிள், இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுவோமா? ஸோ இப்போது ஹிஸ் மதர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்னங்க சொல்லியிருக்காங்க? இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் யோர் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்களா? இந்த இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தானே பேசுகிறாரு. அந்த பெண்ணை இங்கே நம்ம யோர் ஃபாதர்னு சொல்லியிருக்காரா? ஃபாதர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகுது, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருக்குங்களா? ஸோ இங்கே ஃபாதருங்கும் போது ப்ளஸ் ஆட் பண்ணுவோமா? இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை 2ஆக நம்ம உடச்சி எழுதியிருக்கோங்க. இப்போ 2ஐயும் நம்ம மர்ஜ் பண்ணுவோமா? இப்போது ஹிஸ் மதர் இஸ் அ ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு இருக்கிறதே மேன் வந்து விமன் கிட்ட தான் பேசுகிறாங்க. அப்போது இவங்க 2 பேரும் ஒரே ஆளாக தாங்க இருப்பாங்க. புரியுதாங்க? தன் தாய் உன் தந்தையின் ஒரே மகன் சொல்லியிருக்காங்களா? ஸோ தன் தாய்னா யாருங்க? இவங்களா இருப்பாங்களா? உன் தந்தையின் ஒரே மகள்னா உன் தந்தைனா யாருங்க? இவங்களுடைய தந்தைனா யார்? அப்பா. ஒரே மகள்னா யாராக இருப்பாங்க? அகைன் இவங்களா தானே இருப்பாங்க. கிளியராக இருக்குங்களா? இப்போ இந்த 2ஐயும் நம்ம மர்ஜ் பண்ணுவோமா? ஸோ இந்த ஃபாதரை எடுத்து நம்ம இங்கே சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஹவ் இஸ் த விமன் ரிலேட்டட் டு தட் பர்சன்? ஸோ அந்த பெண்ணிற்கும் அந்த நபருக்கும் என்ன உறவாங்க இருக்கும்? அந்த பெண் அந்த ஆணுக்கு என்ன உறவாக இருப்பார்? மதராக இருப்பாங்களா? பாருங்கள், இதுதான் வந்து அந்த விமன். இது வந்து அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க மேன். கிளியராக இருக்கா? இப்போ அகைன் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக படித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? ஹிஸ் மதர் இஸ் அ ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்களா? ஹிஸ் மதர்னா இவர் தானேங்க பேசுகிறாரு. ஸோ ஹிஸ் மதருங்கும்போது இவருடைய அம்மா இருப்பாங்கங்க. இஸ் அ ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னா இந்த இடத்துல யோர் அப்படின்றது இந்த அம்மா தான். ஸோ ஒன்லி டாட்டருங்கும்போது இந்த அப்பா, இவருடைய ஒரே பொண்ணு தான் யாருங்க? இவங்க. ஸோ அகைன் யார் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது? இவங்க அம்மாவே தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த விமன் இந்த பர்சன் இந்த மேனுக்கு எப்படி ரிலேட் ஆவாங்கன்னா மதர். ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு 7 ஸ்லைட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பாருங்கள். இது பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இதை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் இதுக்கு அப்புறம் வர சம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Anil introduces Rohit as a son of the only brother of his father's wife. How is Rohit related to Anil? தமிழ் என்னங்க கொடுத்துருக்காங்க? அனில் தனது தந்தையின் மனைவியின் ஒரே சகோதரனின் மகனான ரோஹித்தை அறிமுகப்படுத்துகிறார். ரோஹித்திற்கும் அனிலுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ளோ சார்ட் என்டையர் ஃப்ளோ சார்ட் இருக்குல்லங்க, ஃப்ளோ சார்ட்டை கட் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட்டையே ட்ராப் பண்ணுங்கள். இப்போ தமிழில் பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷை விட இந்த மாதிரி கொஸ்டின் தமிழில் டிரெக்டாகவே இருக்குங்க. ஒரு சீக்வன்ஸாகவே நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு சார்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? அனில் தனது தந்தையின் மனைவின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு அனில் இங்கே எடுத்துக்கலாமா? ஸோ இவர் தாங்க அனில். தனது தந்தைன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ தனது தந்தைனா இங்கே இவரோட அப்பா இருப்பாரா? தனது தந்தையின் மனைவின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோமா?
ஸோ மனைவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் இங்கே மைனஸ் யூஸ் பண்ணியாச்சு. மனைவியின் ஒரே சகோதரன் கொடுத்துருக்காங்களா? சிப்ளிங்னா என்னங்க யூஸ் பண்ணுவோம்? மனைவியின் ஒரே சகோதரன் கொடுத்துருக்காங்க. ஸோ மனைவி இங்கே இருக்காங்க. இவங்களுடைய ஒரே சகோதரன்னா இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். தென் சகோதரன் அப்படிங்கும்போது மேல் தானே, பாக்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணியாச்சு. சகோதரனின் மகனான ரோஹித்தை, அப்போ ரோஹித் வந்துட்டு யாருங்க? இவருடைய சன் தான் யார்? ரோஹித். அப்படி தானே, ரோஹித்தை அறிமுகப்படுத்துகிறார். ரோஹித்திற்கும் அனிலுக்கும் என்ன தொடர்பு? ரோஹித்துக்கும் அனிலுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? பாருங்கள், அனில் வந்துட்டு யாருங்க? பாருங்கள், அனிலுடைய அம்மாவுடைய பிரதருங்க. அப்போ அனிலுக்கு யாராக இருப்பாங்க? அங்கிளாக இருப்பாங்களா? மாமாவாக இருப்பாரா? ஸோ அங்கிளுடைய பையன் யாராங்க இருப்பாங்க? கசினாக தானே இருப்பாங்க. கிளியராக இருக்குங்களா? அனிலுடைய அம்மாவுடைய பிரதர் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அனிலுடைய அம்மாவுடைய பிரதர் வந்து அனிலுக்கு அங்கிளாக இருப்பார். ஸோ அங்கிளோட சன் தான் ரோஹித். அப்போ ரோஹித் வந்து அனிலுக்கு யாராக இருப்பான்? கசினாக தானே இருப்பாங்க. இப்போ அப்படியே இங்கிலீஷில் பாருங்கள். அனில் இன்ட்ரடியூசஸ் ரோஹித் ஆஸ் அ சன் ஆஃப் ஒன்லி பிரதர். ஸோ சன் யாருங்க? ரோஹித் தான். ஒன்லி பிரதர் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னா அனிலுடைய ஃபாதருடைய ஒய்ஃபுடைய ஒரே பிரதர். ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி கொஸ்டின் படிச்சிங்கன்னா ரிவர்ஸில் படிக்கிற மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி கொஸ்டின் தமிழில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது கிளியராக இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன்ட்ரடியூசிங் அ மேன், அ விமன் செட் ஹீ இஸ் அ ஒன்லி சன் ஆஃப் மை மதர்ஸ் மதர். ஹவ் இஸ் த விமன் ரிலேட்டட் டு த மேன்? தமிழ் என்னங்க கொடுத்துருக்காங்க? ஒரு ஆணை அறிமுகப்படுத்திய ஒரு பெண், அவர் என் தாயின் ஒரே மகன் என்று கூறினார். அந்த ஆணுடன் அந்த பெண்ணிற்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்களா? தமிழில் பாருங்கள், இந்த அவர் அப்படின்றது யாருங்க ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த ஆண் அந்த மேனை தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த மேன் அப்படின்றவர் இங்கே தனியாகவே இருக்கட்டும். இங்கே அவர்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த என் தாயின்னு சொல்லியிருக்காங்களா? இந்த என் அப்படின்றது யாருங்க? இந்த விமென், அந்த பெண்ணை தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என் தாய் அப்படின்னா இதுதாங்க அந்த விமென். ஸோ அந்த பெண் இவங்க தானே. ஸோ என் தாயின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இவங்களுடைய அம்மா. என் தாயின்னு திரும்ப கொடுத்துருக்காங்களா? அப்போது இவங்களுடைய அம்மாவுடைய அம்மாங்க. ஸோ இன்னொரு ஜென்ரேஷன் போதா? இப்போ பாருங்கள், இந்த பெண்றது என்ன சொல்கிறாங்க? என் தாயின் ஒரே மகன் அப்படின்னா யாருங்க? இப்போது ஒரே மகன் அப்படிங்கும்போது அந்த மேல் யாராங்க இருப்பார்? இந்த பெண்ணுடைய அம்மாவுடைய பிரதராக இருப்பாரா? அதாவது இந்த விமன் இருக்காங்கன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு இவர் என்னவா இருப்பார்? பிரதராக தானே இருப்பார். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த ஆணுடன் அந்த பெண்ணிற்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்களா? அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க மேன் வந்துட்டு இவர் தாங்க. அண்ட் விமன் வந்துட்டு இவங்க தான். ஸோ இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும்? நம்ம நேற்றே பார்த்தோம். பிரதருடைய டாட்டர் இல்லை அப்படின்னா சிஸ்டருடைய டாட்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? நீஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோமா? ஸோ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாயிண்டிங் டு எ மேன்ஸ் பிக்சர், அ பாய் செட் ஹீ இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மை மதர்ஸ் பிரதர். ஹவ் இஸ் அ மேன் ரிலேட்டட் டு த பாய்? இப்போ இங்கிலீஷில் ஒன்ஸ் படிச்சிட்டிங்களாங்க. இப்போ அதே கொஸ்டினை தமிழில் படிங்க. ஒரு மனிதனின் படத்தை சுட்டிக்காட்டி ஒரு சிறுவன், அவர் என் தாயின் சகோதரனின் தந்தையின் ஒரே மகளின் கணவர் என்று சொன்னான். அந்த சிறுவன் அந்த மனிதனுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ தமிழில் எழுதுறீங்கன்னா ஃப்ளோ சார்ட் நீங்கள் ஒரு சீக்வென்ஸாகவே ட்ரா பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழில் நம்ம எப்பயும் போலயே சென்டென்ஸ் எப்படி ஃபார்மேட் இருக்கோ அப்படியே ரீட் பண்ணுங்கள். இந்த அவர் அப்படின்றது யாருங்க குறிக்கும்? ஒரு மனிதன். ஸோ இந்த மேனை தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. என் தாயின் இந்த என்றதை யாரை குறிக்கும்? இந்த பாய், அந்த சிறுவனை தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போது அந்த அவர் அப்படின்றத அப்படியே இருக்கட்டுங்க. என் தாயின்னு இருக்குல்ல. ஸோ என் தாயின்னா யார்? அந்த பாயுடைய அம்மா. ஸோ இந்த பாய் அப்படின்றது ஸோ மேல் தானே. என் தாய்னா அடுத்த ஜென்ரேஷனா? ஸோ என் தாயின் அப்படிங்கும்போது ஃபீமேல் தானே. ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாமா? என் தாயின் சகோதரன் கொடுத்துருக்காங்க. அப்போது தாயின் சகோதரன் அப்படின்னா என்னங்க பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணி, சகோதரன்னா யார்? பிரதர் தானே. ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாமா? சகோதரனின் தந்தைன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ சகோதரனின் தந்தைனா இப்போ பாருங்கள், இதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுவோம். தந்தை அப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாமா? தந்தையின் ஒரே மகளின். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோங்க? இங்கே இருக்கோம். ஒரே மகள்னால் யாராக தான் இருப்பாங்க? இவங்களாக தானே இருப்பாங்க. ஸோ ஒரே மகளின் கணவர்னு கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? இந்த மாதிரி ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோமா? ஒரே மகளின் கணவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளியராக இருக்கா? இப்போது இந்த பாய் அப்படின்றது யாருங்க? இதுதான் அந்த பாய். அந்த மேன் அப்படின்றது யாருங்க? பாருங்கள், மேன் அப்படின்றது யார்? இந்த பாயுடைய ஃபாதர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.
கிளியராக இருக்குங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ மேன்னா எம், இல்லைனா பாய்னா பி அந்த மாதிரி உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக அங்கே மார்க் பண்ணிக்கோங்க.